வெனஸ்டே ஈவினிங் போல் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பசங்க வந்து மத்தியானம் கேட்டிருந்தாங்க பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கிரேவி வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்ச கையோட பக்கத்துலேயே பிரியாணிக்கும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா தம் போட போகிறேன் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கிரேவி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடாக அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, பிரியாணினா வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோ பிடிக்கும். எப்போ பிரியாணி இது பண்ணாலும் நல்லா சாப்பிடுவோம். இப்போ இந்த ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் அடிக்கடி வந்து பிரியாணி வந்து செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பிரியாணி மேலே இருக்கிற ஆசையே போயிடுச்சு. எங்கள் பசங்களுக்கு தான் இப்போ வந்து பிரியாணி மேலே நிறைய வந்து ஆசை வந்து வந்துருச்சு. சரி இப்போ அவங்களுக்காக தான் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. 4 லெக் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. கடைக்குட்டி வந்து சிக்கன்லாம் வந்து நைட் நேரத்தில் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால 4 லெக் பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் மட்டன் குழம்பும் இட்லியும் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. பசங்க வந்து சிக்கன் பிரியாணி கேட்டனால பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து புது மூவி வந்து பார்த்துருவோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த தாய் கிழவி வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, பார்க்கவே இல்லை. நேற்று அதையும் வந்து கையோட வந்து பார்த்து முடிச்சாச்சு.